கோ தானத்தின் சிறப்பு. கோ தானம் என்பது மிகவும் புனிதமானதாகவும் பல நன்மைகளை தரும் ஒரு தானமாக கருதப்படுகிறது. இதற்கு பல காரணங்கள் உள்ளன. பசுவின் புனிதத்தன்மை. பசுவை பல சமயங்களில் தெய்வமாகவே வழிபடுகிறார்கள். அது மட்டுமின்றி பசு பால், தயிர், நெய் போன்ற உணவுப் பொருட்களை தருவதால் அது வாழ்வாதாரத்திற்கு முக்கியமானது. பஞ்சபூதங்களின் கூட்டு. பசுவில் பஞ்சபூதங்களும் அடங்கியுள்ளதாக நம்பப்படுகிறது. எனவே பசுவை தானமாக கொடுப்பது என்பது பஞ்சபூதங்களுக்கு நன்றி செலுத்துவதற்கு சமம். தர்மம். தானம் செய்வது தர்மத்தின் ஒரு அங்கமாகும். கோ தானம் செய்வது மிக உயரிய தர்மமாக கருதப்படுகிறது. பலன். கோ தானம் செய்பவர்களுக்கு பல நன்மைகள் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. இதில் நீண்ட ஆயுள், நோய் இல்லாத வாழ்வு, மறு ஜென்மத்தில் நல்ல பிறவி கிடைத்தல் போன்றவை அடங்கும். சமூக நலன். கோ தானம் செய்வது மூலம் ஏழை விவசாயிகளுக்கு உதவ முடியும். கோ தானத்தின் வகைகள். சாதாரண கோ தானம். இது எந்தவித சடங்குகளும் இல்லாமல் செய்யப்படும் ஒரு தானம். விதிமுறைப்படி செய்யப்படும் கோ தானம். இது வேத மந்திரங்கள் ஓதி சாஸ்திர விதிப்படி செய்யப்படும் ஒரு தானம். கோ தானம் செய்யும் போது கவனிக்க வேண்டியவை. தானமாக கொடுக்கும் பசு ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். பசுவை நல்ல முறையில் பராமரிப்பவர்களுக்கு மட்டுமே தானமாக கொடுக்க வேண்டும். தானம் செய்யும் போது நல்ல நோக்கத்துடன் இருக்க வேண்டும். முடிவு. கோ தானம் என்பது மிகவும் புனிதமான ஒரு செயல். இது தனிநபருக்கும் சமூகத்திற்கும் பல நன்மைகளை தரும். குறிப்பு. இது ஒரு பொதுவான தகவல் மட்டுமே. கோ தானம் செய்வதற்கு முன் உங்கள் குலகுரு அல்லது சாஸ்திர ஆச்சாரியரை அணுகி ஆலோசனை பெறுவது நல்லது. உங்களுக்கு வேறு ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேட்கலாம்.